திரும்பவும் கேக்குறேன், உனக்கு அதே மாதிரி தான் போட்டோ எடுத்தாகணுமா? சொன்னது மட்டும் செய்யுங்க, எனக்கு அதே தான் வேணும். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. எங்க சரி பாப்போம். என் பேரு கோனஹாமரு. முதல்ல என்ன பண்ணணும்னு தெரியாம நானும் குழப்பத்துல தான் இருந்தேன். 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு யோசிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணணும்னு எனக்கே புரிஞ்சது. என் முகத்தையே ஆர்ட் ப்ராஜெக்டா மாத்திட்டேன். பார்க்க நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் வேலைக்காகாது. இதுக்கு என்ன குறை? இந்த போட்டோ எங்களால ஏத்துக்க முடியாது. அப்படியா? நான் இன்னொரு போட்டோ எடுக்க மாட்டேன். டிரான்ஸ்ஃபார்ம். இந்த போட்டோவை ஒத்துக்கோங்க லார்ட் ஹோகாகே. வாய்க்கு வந்தபடி கதை சொல்லுவான். பிரச்சனையோட மறு பெயரே இவன் தான். இங்க என்ன பண்றான்? உண்மைய சொல்லு, நான் கீழே விழுந்ததுக்கு நீ தானே காரணம். உனக்கு தான் சரியா இன்னும் நடக்க கூட தெரியல. என்ன பண்ற? ஒழுங்கு மரியாதையா கோனாஹாமருவை விட்டுரு. அவர் வேற யாரும் இல்ல, 3வது ஹோகாகேவோட அன்பான பேரன். உண்மை தெரிஞ்சதும் மத்தவங்கள போல இவனும் பயந்துட்டான். நான் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுல, இனி கண்டிப்பா என் மேல கை வைக்க மாட்டான். என்ன திருன்னு முழிக்கிற? வந்த வேகத்துக்கு நான் அடிப்பேன் நினைச்ச. 3வது ஹோகாகே என் தாத்தானு தெரிஞ்சது இப்ப உனக்கு நடுங்குது இல்ல? நீ யாருடைய பேரனா இருந்தா எனக்கு என்ன? இந்த வாங்கிக்க. இவன் ரொம்பவும் வித்தியாசமா இருக்கா. இங்க நடக்கிற எதுவும் நல்லதுக்கு கிடையாது. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரன்னு எனக்கு தெரியும். போதும், நிறுத்துறியா? மறைஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டியே. நீ திறமைசாலின்னு மத்தவங்கள சொன்னாங்க, ஆனா இப்பதான் நம்புற. பாரு, இனிமே நான் தான் உன்னுடைய சிஷ்ய புள்ள. அது மட்டும் இல்ல, எங்க தாத்தா கிட்ட நீ பண்ணி காட்ட அந்த ஜுட்சு வித்தைய எனக்கும் கத்து கொடுக்கணும். ஆனாலும் நீ நல்லாவே ஜோக் அடிக்கிற. இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். ப்ளீஸ் தலைவா. தலைவனா? ஆமா, நீதான் என் தலைவன். தலைவர் வாழ்க. கோனஹாமருங்கிற இந்த கிராமத்து பேரையே பழங்காலத்து பேரா இருந்தாலும் வச்சுட்டாரு. ஆனா இது வரைக்கும் யாரும் அந்த பேரை சொல்லி அந்த கிராமத்துல என்ன கூப்பிட்டதே கிடையாது. ஏன்னா அவங்க கண்ணுக்கு எப்பவும் நான் தெரிய மாட்டேன். லார்ட் ஹோகாகேவோட பேரை நான் மட்டும் தான் தெரியுவேன். எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. என்னை பத்தி யாருக்கும் எதுவுமே தெரியாது. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. எல்லாரும் என்ன பார்க்கணும். எனக்குன்னு ஒரு வாழ்க்கைய நான் அமைச்சுக்கணும். அதனால தான் நான் உடனே ஹோகாகே ஆகணும்னு முடிவு பண்ண. அப்பதான் மக்கள் என்ன தெரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் சரிதான். உன்ன மாதிரி ஒரு வாலு பையனை ஹோகாகேவா ஏத்துப்பாங்களா என்ன? நிஞ்சா பயிற்சி எடுக்கிறதால மட்டும் நீ ஹோகாகே ஆக முடியும்னு கனவு காணாத. என்னது? அது அவ்வளவு சுலபம் கிடையாது. வார்த்தைக்கு வார்த்தை ஹோகாகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஒரு ஹோகாகே ஆறதுக்கு நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? பேட்டில்ல என் கூட மோதி நீ ஜெயிச்சு காட்டணும். லார்ட் ஹோகாகே, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம் சொல்லு. நாருட்டோ பத்தி பேசணும். நிஞ்சா ஐடி போட்டோவை நம்ம கேட்ட மாதிரி கொடுத்துட்டானா? நேத்து ராத்திரி நான் சாப்பிடும் போது அவங்கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் ஒரு நிஞ்சா ட்ரைனியை மாறினதை பார்த்து மக்கள் ரொம்ப வித்தியாசமா எதிர்பார்ப்பாங்க. நம்ம எதிர்பார்க்கறான். யாரும் ரொம்ப குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவனோட ஆசை நிறைவேறது ரொம்ப கஷ்டம். யாரையும் அவ்வளவு சுலபமா மாத்த முடியாது. அந்த 9 வால் நரி அவனுக்குள்ளதா இருக்கு. அந்த பீஸ்ட் கூட 12 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டவங்களை தவிர வேற யாருக்குமே இந்த உண்மை தெரியாது. இதை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கேன். தெரியாதனமா பேசினவங்களையும் நான் சும்மா விட்டதில்ல. நருட்டோக்கும் அந்த 9 வால் நரி